ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? நேற்று பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் செடி முளைச்சிருச்சு. சரி தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இருக்கேங்க. 2 பச்சை மிளகா, 1 பல் பூண்டு, சின்ன சைஸில் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சோடா உப்பு போடணும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். எந்த ஸ்டோரியும் தேவையில்லைங்க. இன்ஸ்டன்ட் தோசை தான் ஊற்ற போகிறேங்க. நம்ம கல் நல்லா சூடான உடனேவே தோசை ஊற்றிக்கலாங்க. நல்லா மொருவலாக வேணும்னாலும் தோசை சூப்பராக வரும். கல் தோசை மாதிரி ஊற்றினீங்கனாலும் தோசை சூப்பராக வரும். நார்மல் தோசையை விட இந்த தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. நிஜமாலுமே கார சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, சாம்பார்னு எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சும்மா உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு இருக்கும். மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு அரிசி மாவு தீர்ந்துருச்சு, தோசை ஊற்ற முடியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். சரிங்களா? நானே இன்றைக்கி எதர்ச்சியாக ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 தோசை கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் எத்தனை பேரோ அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சு அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.